Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல Technocraft Ventures கம்பெனி IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 1998ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க and இவங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கம்பெனி. இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. மேஜரா நார்த்தன் இந்தியால ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸோட ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. மேஜரா பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், ராஜஸ்தான் அண்ட் டெல்லி ரீஜன்ல இவங்களோட ப்ராஜெக்ட்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஆஃபர் பண்ற சர்வீசஸ்னு பார்க்கும்போது வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அண்ட் செவரேஜ் நேஷனல் ப்ராஜெக்ட்ஸ், வாட்டர் சப்ளை ஸ்கீம் ப்ராஜெக்ட்ஸ், ஸ்பெஷலைஸ்டு டெக்னாலஜிஸ், மைக்ரோ டனலிங் அண்ட் ட்ரன்ச்லெஸ் மெத்தட்ஸ், ரோட் அண்ட் ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம பவர் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்ட்ஸும் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி வேரியஸ் ஸ்கீம்ஸ்ல இவங்களோட ப்ராஜெக்ட்ஸை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. மேஜரா இந்த கம்பெனியோட ஸ்பெஷலைசேஷன் பார்க்கும்போது வாட்டர் அண்ட் வேஸ்ட் வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னு புரிஞ்சுக்கலாம். பர்டிகுலரா இந்த வேஸ்ட் வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல மோர் தென் 1000+ கிலோமீட்டர்ஸுக்கு இவங்களோட டெவலப்மெண்ட் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனிக்கு மோர் தென் 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அண்ட் 100+ ப்ராஜெக்ட்ஸை சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. இவங்களோட ஓவரால் கிளைண்ட் பேஸ் பாத்தீங்கன்னாலும் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்க்கும்போது மோர் தென் 170 ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 26ல பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு வாட்டர் அண்ட் வேஸ்ட் வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து 13 ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு. ரோட்ஸ் அண்ட் ஹைவேஸ்ல இருந்து 1 ப்ராஜெக்ட், ஆபரேஷன் அண்ட் 5 ப்ராஜெக்ட். இதுலயே வாட்டர் அண்ட் வேஸ்ட் வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 26ல பார்க்கும்போது ராஜஸ்தான் ரீஜன்ல இருந்து 63.05% ஆஃப் ரெவன்யூ வந்திருக்கு அண்ட் உத்தரப்பிரதேஷ்ல இருந்து 25.53, டெல்லி ரீஜன்ல இருந்து 10.30% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் ராஜஸ்தான் ரீஜன்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 26ல 43.32 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 133.16 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. இயர் கேட்டகரியில பாரோயிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறது ஸ்லைட் நெகட்டிவான பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பாசிட்டிவா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 200 rupeesனு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் 212 rupees per shareனு சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் ஏர்னிங்ஸ் per share. இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இது எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல் வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per share இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 26ல 14.39 rupeesனு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலா ஒரு கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per share இயர் கேட்டகரியில இம்ப்ரூவ் ஆகிறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 14.73 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல இருக்கிற இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ 24.55னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ கம்மியா இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்படிதான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7280 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. பேட் மார்ஜின் பாத்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 26ல 12.56% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க அண்ட் இயர் கேட்டகரியில கன்சிஸ்டன்டா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 26ல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் 26.51% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE 27.72% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.55 டைம்ஸ் அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க.
ஜென்ரலா இந்த பேராமீட்டர் வந்து 1 ஆர் 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி நான் சொல்லியிருக்கேன். ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பார்க்கும்போது இஎம்எஸ் லிமிடெட், வாட்டெக் வபாக், இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ் லிமிடெட் அண்ட் டென்டா வாட்டர் அண்ட் இன்ஃப்ரா சொல்யூஷன்ஸ் லிமிடெட் இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க. பட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல நியூட்ரல் பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து இந்தியாவில் ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதுலயும் இந்த கம்பெனி மேஜரா ஆப்ரேட் பண்ற வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த இன்ஃப்ரா பேஸ்டு இண்டஸ்ட்ரி வந்து 1.4 to 1.6 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில 2 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணாலும் வாட்டர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து தான் இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. இன்கேஸ் இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல இம்பாக்ட் வந்ததுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து இந்த கம்பெனிக்கு கவர்மெண்ட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் தான் ரொம்பவே அதிகமாக வருது. ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டட்ல சேஞ்சஸ் வந்ததுன்னா அதுவுமே இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஃபண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஎல் இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஃபைனலா ஐபிஓ டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ வந்து 7th ஆகஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 11th க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேர். ஒரு லாட்டுக்கு 70 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓல ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் ரெண்டுமே இருக்கு. இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 252 crores சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் பேசிஸ் வந்து ஆகஸ்ட் 12 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓட லிஸ்டிங் டேட் வந்து ஆகஸ்ட் 14. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்ன் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 100% மெயின்டைன் பண்றாங்க அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. இந்த அப்டேட் வந்ததுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். ஃபைனலா டெக்னோகிராஃப்ட் வெஞ்சர்ஸ் ஐபிஓட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங், பியர் கம்பேரிசன், இஷ்யூ டைப் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 10 rupees பாசிட்டிவ் ஜிஎம்பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது அரௌண்ட் 4% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட எந்த அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ணல. மேஜரா இந்த மாதிரி இன்ஃப்ரா ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்ல நான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.